பிள்ளைகள் என்னென்னு சொன்னால் மேத்ஸ் பாஸ் பேப்பர்ல வளமையாக பகுதி 1ல வரக்கூடிய ஒரு கேள்வி நேர்கோட்டு வரைவு தொடர்பான ஒரு கேள்வி பிள்ளைகள். அதுல எங்களுக்கு படித்தின காண சொல்லி வந்திருக்கும், அல்லது வெட்டுத்துண்ட காண சொல்லி வந்திருக்கும், அல்லது முழுமையாக நேர்கோட்டின் சமன்பாடை காண சொல்லி வந்திருக்கும். இப்ப நாங்க பாக்குறதுனா 2023ஆம் ஆண்டு வந்த ஒரு பேப்பர்ல இருக்கக்கூடிய கேள்வி. எங்களுக்கு 2 ஆள்கூறு புள்ளிகள் தரப்பட்டிருக்குது. அந்த 2 ஆள்கூறு புள்ளிகளையும் நாங்க யூஸ் பண்ணி என்ன செய்யணும், நேர்கோட்டின் சமன்பாடை நாங்க கண்டுபிடிக்கும். இப்ப பாருங்க பிள்ளைகள், அந்த 2 ஆள்கூறு புள்ளியும் 1,5 0,2 அப்படின்ற 2 ஆள்கூறு புள்ளிகள். அப்ப இதுல நாங்க செய்யறதுக்கு பிள்ளைகள் எடுக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், இந்த ஒரு ஆள்கூறு புள்ளி, இது x2 இது y2 என்ன எங்களுக்கு தெரியும். ஆள்கூறு புள்ளியில் இருக்கக்கூடிய முதலாவது x ஆகும், இது x இது y. அதே மாதிரி இது x இது y. அப்ப அடுத்த ஆள்கூறு புள்ளியில் இருக்கிறதுனால் x1 y1 அப்படின்னு எடுத்துக்கொள்றேன் பிள்ளைகள். என்ன பிள்ளைகள், நான் ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் முதலாவது கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் படித்திறன், அதாவது m. படித்திறன் சமன் என்ன அப்படின்றால் y ஆள்கூறின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறின் வித்தியாசம். இதானே பிள்ளைகள். அப்ப y ஆள்கூறின் வித்தியாசம், அதாவது y2 மைனஸ் y1, y2 5, y1 0, சாரி 2. x2 பிள்ளைகள் 1, x1 0. அப்ப 5 மைனஸ் 2 3 வரும் பிள்ளைகள். 1 மைனஸ் 0 1 தான். ஆகவே எங்களுக்கு ஆன்சர் 3 வந்துடும் பிள்ளைகள். அப்ப படித்திறன் 3. அப்ப எங்களுக்கு நேர்கோட்டின் சமன்பாடு, பொது சமன்பாடு தெரியும், y சமன் mx பிளஸ் c. இப்ப இதுல நாங்க m படித்திறன் கண்டுட்டோம், y சமன் படித்திறன் 3, ஆகவே 3x பிளஸ் c அப்படின்னு வரும். c அப்படின்னா பிள்ளைகள் வெட்டுத்துண்டு. வெட்டுத்துண்டுன்னு சொன்னால் பிள்ளைகள் நேர்கோட்டு வரைவு y வெட்டக்கூடிய புள்ளி. இப்ப ஒரு தளம் இருக்குன்னு சொன்னால் y x அப்படின்னா இப்படி ஒரு வரைவை நான் வரைகிறேன் அப்படின்னால், இந்த வரைவு எங்க y வெட்டுதோ அந்த துண்டு தான் பிள்ளைகள் வெட்டுத்துண்டு. அப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் இந்த புள்ளியை நான் கருதினால் பிள்ளைகள் x 0 இருக்கும்போது c அப்படின்னு இருக்கு. இந்த புள்ளிக்கு நான் ஆள்கூறு, இப்ப அதை வெட்டி செல்லக்கூடிய இந்த புள்ளி இருக்கு தானே பிள்ளைகள். இந்த வெட்டி செல்லக்கூடிய இந்த புள்ளிக்கு நான் ஆள்கூறு எழுதினால் எப்படி இருக்கும், 0, c. அதாவது x 0 இருக்கிற நேரம் y தான் பிள்ளைகள் வெட்டுத்துண்டு. அது கிளியரா இருக்கு. அப்ப இதுல நான் சிம்பிளா அந்த புள்ளியில இருந்து நான் கண்டுபிடிக்கலாம். இதுல x 0 இருக்கிற நேரம் y 2, ஆகவே அதான் பிள்ளைகள் வெட்டுத்துண்டு. ஆகவே y சமன் 3x பிளஸ் 2. அப்ப இப்படிதான் பிள்ளைகள் வரும். அப்ப இது ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி, உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான பாசிபிள் இருக்கக்கூடிய வளமையாக வரக்கூடிய கேள்விகளை நாங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் மேத்ஸ்லயும் சரி சயின்ஸ்லயும் சரி போடப்படும். எங்களோட இதை சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சேவ் பண்ணி